ஹாய் கைஸ், இப்போ நான் இங்கே இருக்கிற இடங்க வரலாற்று முக்கியத்துவம் மிக அதிகம் வாய்ந்த மிக பிரசித்தமான ஒரு இடம். யுஏயில் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இதனுடைய பிரசித்தி பெற்ற அகழ்வாராய்ச்சி முக்கியத்துவம் பெற்ற வரலாற்று பிரசித்தி பெற்ற விவரங்களும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சில பேருக்கு தெரிந்தும் இருக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறது நம்ம ஊரில் சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம வரலாறு புவியியலில் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அதேமாதிரி இந்த எஜிப்டில் பிரமிட்ஸில் அடக்கப்பட்ட மம்மிகள் பற்றிலாம் படிச்சிருப்போம். அந்த காலகட்டத்தில் சேம் அல்லது அதற்கு முன்பு வாழ்ந்த இந்த இடத்துல வாழ்ந்த மக்களினுடைய வரலாற்று ஆதாரங்களாக நம்ம சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்ற லைவான ஒரு இடம். அவங்களுடைய இறந்த உடல்கள் அடக்கப்பட்ட ஒரு இடம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விவரங்கள். அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி இந்த மக்கள் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னை அப்படியே ஒரு இறுதிக்கு ஆச்சரியத்தினுடைய உச்சத்துக்கே கொண்டு போச்சு. ஆக்சுவலாக அது என்ன விஷயம், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூ வில் நாட் ரெக்ரெட் இட். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் தான் வரும். இறந்த பாடி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க உடம்பை குறுக்கி ஒரு ஓரியன்டேஷன்லாம் இல்லாமல் ரேண்டமாக தான் அடக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 பேரோட உடலை இதுக்குள்ளார, அது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள்னு சொல்லிட்டு இது உள்ளார அடக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹாய் கைஸ், உங்களோட நூறுல்லா. நான் இப்போ நிற்கிற இடங்க அலைனில் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தி உள்ள இடம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எனக்கு பின்னால் தெரிகிறது ஐட்டம், அது என்ன ஒரு மானுமெண்ட், என்ன ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா? இது எந்த இடம், எதனால் இது வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருக்குது? 5000 வருஷத்துக்கு முந்தி, அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு இந்து சமவெளி நாகரிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரலாறு புவியியலில் நம்ம படிச்சிருப்போம். ஆக்சுவலாக நம்ம படிக்கிற டயத்தில் இந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா, ஈவன் எஜிப்டில் உள்ள பிரமிட்ஸ், அந்த காலகட்டத்தில் உள்ள முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க சான்றுகளோடு தொடர்புடைய முக்கியமான இடங்க. ராவா கிட்டத்தட்ட 1975 டென்மார்க் நாட்டை சேர்ந்த டேனிஷ் அகழ்வாராய்ச்சி டீம், ஆர்கியலாஜிக்கல் டீம் இந்த இடத்த எக்ஸ்கவேட் பண்ணி அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறப்போ தோண்டி இந்த இடங்களை கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் 1965 கண்டுபிடிச்சி டேனிஷ் டீம். 1975 ஈராக்கி ஆர்கியலாஜிக்கல் டீமால் ரீகன்ஸ்ட்ரக்ட், புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இந்த ஷேப்புக்கு அழகாக கொண்டு வச்சுருக்காங்க. இது என்னென்னங்க, இந்த இடத்தோட பேர் ஹில்லிங்க, அலைனில் இருக்குது. அலைனுடைய மெயின் டவுன்லேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஒமான் பார்டர், அந்த அல் வஹாமால் தாண்டி, இந்த அல் கத்தாரா தாண்டி வரவங்களுக்கு அந்த இடத்துல உள்ளது இந்த ஹிலி. இந்த ஹிலிங்கிற இடத்துல தாங்க நான் சொன்ன கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முந்தி நான் சொன்னது, அதாவது கிமு பிஃபோர் கிரைஸ்ட், 3000 2500, பிட்வீன் 3000 கிமுவெல்லாம் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் தான் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ அசெண்டிங் ஆர்டரில் சொல்லுவோம். இப்போ இந்த வருஷம் 2026, அடுத்த வருஷம் 2027. ஆனால் கிமுவில் இந்த வருஷம் 2026, அடுத்த வருஷம் 2025, ஓகேங்களா? பிஃபோர் கிரைஸ்ட். அப்போது கிட்டத்தட்ட 2500 அதாவது 3000 2000 வருஷம் கிமுவில் உள்ள பீரியட் மக்கள் வாழ்ந்த இடங்க. இந்த வாழ்ந்த இந்த இடம் இருக்குது இல்லைங்க, இந்த நாகரிகம் உம்மல்நார் நாகரிகம் அப்படிங்கிறாங்க. உம்மல்நார் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பாங்க. யுஏயில் உள்ளவங்களுக்கு, குறிப்பாக அபுதாபியில் உள்ளவங்களுக்கு தெரியும். அது என்னென்னா, உம்மல்நாருங்கிற இடம் அபுதாபி சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த அல் மக்தா பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு உம்மல்நாருன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல எப்படி நம்ம ஒரு நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம்னு வரலாற்றில் படிச்சிருப்போம். அந்த நாகரிகத்தை, மக்கள் வாழ்ந்த அந்த நாகரிகத்தை அதை குறிப்பிடுறதுக்கு உம்மல்நார் அந்த இடத்தோட பேர், அந்த வசித்து வந்த மக்களோட பேர். உம்மல்நார் நாகரிகத்தில் உள்ள மக்கள் அந்த காலகட்டத்தில் இறக்குறப்போ அவங்களுடைய அந்த டெட் பாடி இருக்கு இல்லைங்களா, அந்த கார்ப்ஸ், அந்த மார்டல் ரிமைன்ஸ் இந்த இடங்களில் இந்த இருக்குது பாருங்கள். இந்த இடங்கள் இது உள்ளார பேசிக்கலி இது ஒரு கல்லறை மாதிரியான ஒரு இடங்க. ஹிலி கிரேட் டாம்புன்னா ஒரு கல்லறை, கிரேவியார்டு, ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ளார வச்சு அவங்க யார் இறந்தாங்களோ அவங்களுடைய பொருட்கள், அவங்களுடைய பிலாங்கிங்ஸ், அவங்களுடைய ஆபரணங்கள், அவர்கள் உபயோகப்படுத்திய மட்பாண்டங்கள், இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி அவங்க சேர்ந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் போட்டு அடக்கம் பண்ணுவாங்க. அது ஒரு நம்பிக்கை, ஓகேங்களா? இது இங்கே மட்டும் இல்லை. நீங்கள் எஜிப்ட் நாகரிகத்தில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பேர் என்ன, இந்த ஸ்பிங்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பிரமிட்ஸ். அந்த பிரமிட்ஸ் உள்ளாரையுமே இப்படி தான் போட்டு அந்த கிரேவியார்டில் அடக்கம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நிறைய தொடர்பு இருக்குது அந்த காலகட்டத்தில். கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன், இந்த கிமு 5000 4500 5000 வருஷத்துக்கு முந்தைய எல்லாம் கிட்டத்தட்ட அங்கே எஜிப்டில் நடந்தது, இங்கே நடந்த விஷயங்கள்.
இப்போ வந்து இதுக்கு உள்ளார வந்து இது நான் ஆல்ரெடி சொன்னல, இதுக்கு உள்ளார வந்துங்க 4 சேம்பர் இருக்குது. நடுவில் வந்து இந்த இப்படி ஒன்று இப்படி ஒன்று ப்ளஸ் மாதிரி போட்டு சேம்பரை பிரிச்சுருக்காங்க, கியூபிக்கல் மாதிரி. ஒரு இடத்துலையும் பக்கத்துலேயே நிறையா வந்து இறந்து போகிறவருடைய உடல்கள் அடக்கம் பண்ணி அவங்களோட பொருள்களையும் போட்டு அடக்கி இது பண்ணிடுறது. அப்போது அங்கே வந்துங்க அடக்கம் பண்ணுறப்போ இந்த இடத்துல அந்த காலத்து நாகரிகத்தினுடைய வெளிப்பாடாக இந்த கார்விங்ஸ், அவங்க இந்த பாருங்களேன், அந்த கல்லில் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, அந்த கருப்பாக தெரியுதாங்க. அந்த ஆரிக்ஸ், அரேபியன் ஆரிக்ஸுங்கிறது இந்த பகுதியில் உள்ள ஒரு எண்டமிக் மேமல் ஸ்பீஷீஸ், மான் ஸ்பீஷீஸ். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அது மாத்திரம் இல்லை. இங்கே பாருங்களேன், இது உள்ளார அலௌடு இல்லை. இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க, பவுண்டரி மாதிரி. உள்ளார போனால் அதை பாதுகாக்கணுன்னு ஹோல் மாதிரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அதுவும் கிட்டத்தட்ட இந்த அரேபியன் ஆரிக்ஸ், இந்த மாதிரி இந்த மேமல்ஸ் மேலே நிறைய சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய அவர்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அவர்களுடைய குறிப்புகளை, ஐக்கன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க அங்கே அப்போ உள்ள மக்கள். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. எனக்கு என்ன இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, அப்போது இந்த டாம்பு இருக்குல்ல, ஹிலி கிரேட் டாம்பு, இதை கட்டுறதுக்காக வேலை செஞ்சாங்கள்ல, அவங்களுடைய கைரேகையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா, இந்த அகலம் 12 மீட்டராங்க. ஓகேங்களா? இந்த உயரம் வந்து 4 மீட்டராக ஒரிஜினலாக. இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இது பண்ணி ரீனோவேட் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. 4 மீட்டர் 12 அடி கிட்டத்தட்ட. இந்த பாருங்கள், இதுவே பாருங்கள் 6 கிட்டத்தட்ட ஒரு 12 அடி. இப்போ இதுவே 12 அடி வந்திருக்கோம். 4 மீட்டருக்கு மேலே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. 5000 வருஷத்துக்கு முந்தி இந்த விஷயத்த நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள். ஊரில் இந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி, இதெல்லாம் நம்ம தேடி போவோம். இங்கே யூஏயில் இருக்குது. ஆனால் நிறைய மக்களுக்கு இது வந்து அலைனில் இந்த இடம் இருக்கிறது வரலாற்று முக்கியத்துவம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூஏயில் இருந்தீங்கன்னா, விசிட் விசாலாம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இந்த இடத்த பார்க்காக வச்சுருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பப்ளிக் பார்க் மாதிரி நிறைய அமெனிட்டிஸோட குழந்தைங்க விளாடுற மாதிரி நிறைய அந்த அலைனுக்கே உரித்தான சூப்பரான ஒரு அழகான தோட்டத்தோடு வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து இந்த கிரேட் டாம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இது ஒன்று. அதேமாதிரி வர்ற என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே அந்த காலத்தில் ஃபவுண்டேஷன் லெவலுக்கு எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடத்தினுடைய சிதிலங்கள், அதையும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது மேலே எழும்பின அந்த சேம்பர் மாதிரி உள்ள அந்த ரூம்ஸ் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்குது, அதை அவங்க வந்து இன்னும் வச்சுருக்காங்க. அதையும் நான் காமிக்கணும் இருங்க. இப்போதைக்கு இந்த கிரேட் டாம்பு வந்து ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் காமிச்சிக்கிறேன். இந்த பார்க்கில் நடந்து போகிறது எவ்வளோ அலாதியாக இருக்குங்க. ஒன்று வந்து இது வந்து 5000 வருஷத்துக்கு 4500 5000 வருஷத்துக்கு முந்தி உள்ள இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க ஆதிகால நாகரிக உள்ள மக்களினுடைய இடத்த பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய வரலாற்று சான்றுகளை சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோங்கிற ஒரு மயிர்கூச்சரிகின்ற உணர்வு மேலிட வைக்குதுன்னு ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த பார்க்கினுடைய அழகை பாருங்களேன். இது வந்து பப்ளிக் பார்க்காக மாற்றி அவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதனுடைய இந்த நேச்சுரல் சீனரிஸ், இங்கே உள்ள மரங்கள் என்னமோ ஊரில் இருக்கிற மாதிரி, இங்கே டெசர்ட் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி அந்த உணர்வே இல்லை. ஓகேங்களா? இந்த வரலாற்று சான்றுகள் மத்தியில் அதனுடைய எசன்ஸ் கெடாமல் அப்படியே அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு சைன் போர்டோடு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் இந்த பார்க்கினுடைய அழகு பொதுமக்கள் வந்து பொதுவாக இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பப்ளிக் பார்க்குக்கு உண்டான அந்த அமெனிட்டிஸு இங்கே பாருங்களேன், உட்கார்றது, அழகான மரங்கள், பார்க்கினுடைய அந்த ஒரு இயற்கை தன்மை, மக்கள் வர்றதை தூண்டுறது. இங்கே பார்க்கில் எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் அவங்க வரணும் இல்லைங்களா? ஸோ ஒரு மல்டிபிள் பர்பஸ் அந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த பார்க்கினுடைய அழகை பாருங்கள். பல ஆங்கிளில் பார்க்குறப்போ அவ்வளவு அழகாக இருக்குது. பறவைகளினுடைய கிரீச்சொலி கேட்குதுங்களா? ஹிலி பார்க்குங்க இது. நான் அலைனில் நான் 1.25 வருஷம் இருந்தேன். ஆனால் ஒரு தடவை கூட இந்த பார்க்குக்கு நான் வந்ததில்லைங்க. சரிங்களா? வாங்க அந்த சைடு இன்னும் அந்த அல்ஃபலாஜின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள இரிகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஆச்சரியமான சயின்டிஃபிக் திங்க அப்போவே அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ 4500 5000 வருஷத்துக்கு முந்தி உள்ள மக்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் டெவலப்பே ஆகலை, ஆனால் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபர்தராக அந்த விஷயத்தை காமிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? இங்கே வந்துங்க இந்த டாம்ஸ் E&N, அதாவது இந்த கல்லறை வந்துங்க, இது இன்னொரு கல்லறை. அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபபெட் E, ஆல்ஃபபெட் N. இந்த கல்லறைங்க இந்த விட்டு இருக்குல்ல, அகலம்,
இந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு அதிகம் அகலம் அல்லது குறைவான அகலம் இருக்கோ அகலத்துக்கு தகுந்த மாதிரி உள் பக்கம் 4லேருந்து 12 சேம்பராக அந்த மேலே தெரியுதுங்களா பாருங்கள். மேலே பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த சேம்பராக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே சேம்பரை பிரித்து ஒரு சேம்பர்லேயும் நிறைய பேரை அடக்கம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த டாம்ப் அதாவது கல்லறை, இவங்க அடக்கம் பண்ணுறப்போ அவங்க அடக்கம் பண்ணுறவங்களுடைய பொருள்களையும் அவங்களுடைய ஆபரணங்களையும் அவர்கள் உபயோகித்த அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த புதைக்கிறது வந்து எந்த நம்பிக்கையை அப்படி எதை பிரதிபலிச்சிச்சின்னா, அவங்க லைஃப் ஆஃப்டர் டெத், இறந்ததுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அப்போ அந்த பொருளை அவங்க யூஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த காலத்தில் எங்கேயும் மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜிப்டில் அந்த பிரமிட்ஸில் அடக்கம் பண்ண அந்த மம்மீஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதுலேயும் நிறைய கூட உள்ள பொருள்களை போட்டு அடக்கியிருக்காங்க. அப்போ லைஃப் ஆஃப்டர் டெத்தில் ஸ்ட்ராங்கான அவங்களுக்கு பிலீஃப் இருந்திருக்கு. அப்போ அவங்க இந்த இதில் அடக்கம் பண்ணுறப்போங்க ஆக்சுவலாக அந்த கல்லறையில் அவங்க அடக்கம் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளார வந்து ஒரு ஆர்டர்லியாக அவங்க அடிக்கல, கண்ட்ராக்டட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ராக்டட் காப்ஸ், அதாவது கரெக்டாக நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்டல் ரிமைன் இருக்குது, இறந்த பாடி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க உடம்பை குறுக்கி ஒரு ஓரியன்டேஷன்லாம் இல்லாமல் ரேண்டமாக தான் அடக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 பேரோட உடலை இதுக்குள்ளார, அது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள்னு சொல்லிட்டு இது உள்ளார அடக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் அவங்க உபயோகப்படுத்தின பொருட்களையும் சேர்த்து அடக்கியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, நல்ல கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா எந்தளவுக்கு கேப்சர் பண்ணுன்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்ப எனக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா கிளியராக தெரியுதுங்க. தெரியுது இல்லைங்களா, அந்த பாருங்கள் சூப்பரான இந்த கம்பார்ட்மெண்ட்ஸு, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாட்சிகள்ங்க. இது வந்து 2500 to 2000, ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் தான் சொல்லுவாங்க, பிஃபோர் கிரைஸ்ட். 2500 கிமு 2500லேருந்து 2000 வருஷம், 500 கிட்டத்தட்ட 4000 to 4500 வருஷங்களுக்கு முன்பு உபயோகப்படுத்தப்பட்ட பிணங்களை அடக்குவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட கல்லறைங்க. சரிங்களா, பாருங்கள், இது வந்து மிக ஒரு முக்கியமான வரலாற்று சாட்சிங்க. இது வந்து 1960லேருந்து 70, 80 வரைக்கும் அந்த டேனிஷ் ஆர்கியலாஜிக்கல் டீம் பண்ண அகழ்வாராய்ச்சியில் ஏகப்பட்ட சாட்சிகளை அவங்க வந்து எடுத்து உலகுக்கு அறிவித்தாங்க. அதுதான் இப்போ இந்த ஹிலி ஆர்கியலாஜிக்கல் பார்க்கில் அவங்க வந்து பப்ளிக்கு வச்சு வரலாற்று முக்கியத்துவத்தை வந்து அவங்க உணர்த்துறாங்க. சரிங்களா, பாருங்கள், இந்த இடத்துல குழந்தைங்க விளையாடுறதுக்குள்ள இடமும் கொடுத்துருக்காங்க. இங்கே பள்ளிவாசல் இருக்குது அழகாக, பார்க்கினுடைய அழகான அமெனிட்டிஸ், நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, ஜாகிங், ஓடுறாங்க, நல்ல அற்புதமான ஒரு அமெனிட்டிஸ் வர இருக்குங்க. வாங்க, அந்த ஃபலாஜின்னு நான் சொன்னல, அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம். இங்கே நான் இன்னொரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதா. அதை தேடி போயிட்டே இருந்தால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி கார்டு சகோதரர் வந்துட்டு இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன். ஹிலி 15 சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஹிலி 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் பவுண்டரி போட்டு வச்சுருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த ஹிலி 15 ஏரியா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட காமிச்ச அந்த மொத்தம் 3 இடங்கள் ப்ளஸ் ஒரு இடம் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த 4 இடங்களில் தான் ஓப்பன் ஃபார் பப்ளிக்காக, இன்க்ளூடிங் திஸ் ஏரியா. நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அந்த ஆச்சரியமான விஷயம் நான் சொன்ன இடம் என்னென்னாங்க, அல் ஃபலஜ், நீர்ப்பாசனம். அந்த காலத்தில்ங்க, இப்போ நம்மள்ட்ட வந்து வாட்டர் பம்ப்லாம் வந்துருச்சு, ஆழ்துளை கிணறுலாம் போட்டு 300 அடி 400 அடி தண்ணி போகிற மாட்டேங்குது, 500 அடி ஆழ்துளை கிணறு ரொம்ப ஆழத்தில் போட்டு பம்பு அதிவேகத்தில் நிறையா செலவு செஞ்சு, லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு தான் தண்ணியை கொண்டு வந்து நீர்ப்பாசனத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. அந்த காலத்தில் இது எதுவுமே இல்லை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிடையாது, வாட்டர் பம்ப் கிடையாது, ஆட்டோமேஷன் கிடையாது. இது இல்லாமல் எப்படி அவங்க செஞ்சாங்கன்னா, இந்த ஒயாசிஸ் அப்படிங்கிற ஏரியாவில் நான் பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன், நீர்ப்பாசன முறை. அதாவது இந்த தண்ணி எப்போல்லாம் இங்கே கிடைக்குமோ, மழை நிறைய பெய்கிறப்போ வாடின்னு சொல்லுவாங்க, அந்த மலைகளின் இடுக்குகளின் வழியாக அந்த தண்ணீர் வரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், தண்ணி வரும் இல்லைங்களா. அந்த தண்ணி வர்றப்போ அந்த கான்டியூட்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஒரு சாலம் மாதிரி ஒரு மாதிரியாக அந்த பிரிக் ஸ்ட்ரக்சர், கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் போட்டு தண்ணி அது வழியாக அப்படியே ஓடும். அது அவங்க வந்து அந்த கனெக்ஷன் லிங்க் அந்த கான்டியூட்டை நிறையா பண்ணி, ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னங்க, அந்த கான்டியூட் வந்து கரெக்டான ஸ்லோப்பில் இருக்கும், இன்க்ளினேஷன் ஸ்லோப்பு. இப்போலாம் வந்து இங்கே ஸ்லோப்பு கரெக்டாக பார்க்குறதுக்கு வந்து நமக்கு கிளினோமீட்டர், இன்க்ளினோமீட்டர்லாம் நிறையா வந்துருச்சு சிவில் இன்ஜினியரிங்கில். 45 டிகிரி, 90 டிகிரி, 130 டிகிரி, எந்த டிகிரி இருக்கோ கரெக்டாக நம்ம அந்த 90 டிகிரியில் 180 டிகிரியில் கொண்டு வர்றதுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்தில் எதுவுமே தெரியாமல் கரெக்டான ஸ்லோப்பு, தண்ணி எந்த ஸ்லோப்பில் கொண்டு வந்தால்
இந்த இந்த சோர்ஸ்லேருந்து தண்ணி ஓடி வந்து பல இடங்களுக்கு, ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு சோர்ஸ்லேருந்து நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு நீர்ப்பாசனம் பண்ணி இங்கே பார்லி, கோதுமை, அப்புறம் டேட்ஸு, இந்த பெருச்சம்பழங்கள் இந்த மாதிரி பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சுருக்காங்க வெற்றிகரமாக. அப்போ எப்படி சாத்தியப்படுதுன்னு சொல்லிட்டு $1 மில்லியன் கொஷின். அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். அந்த ஸ்லோப்பை எப்படி அவங்க டிட்டர்மின் பண்ணாங்க. இப்போ அறிவியல், நான் சொன்ன மாதிரி அறிவியல் அந்தளவுக்கு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியுது இந்த அறிவியல் சாதனங்கள்லாம் வச்சு. இல்லாதப்போ அந்த ஸ்லோப்பு ஒன் டைம் தான் அவங்களால் பண்ண முடியும். தே கேனாட் அஃபோர்ட் டு மேக் மல்டிபிள் மிஸ்டேக்ஸ். அப்புறம் இடித்து திருப்பி பண்ண முடியாது. அந்த ஸ்லோப்பை கரெக்டாக ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ஸ்லோப்பை கரெக்டாக வச்சு தண்ணி அந்த ஸ்லோப்பில் கரெக்டாக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி அந்த ஸ்லோப்பு தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ரூட் காஸுங்க அந்த தண்ணி கரெக்டாக எல்லா இடத்துக்கும் சேர்றதுக்கான முக்கியமான ஃபேக்டர் இந்த ஸ்லோப் இன்க்ளினேஷன். சரியாக வச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை இல்லாத காலத்துலேயே ஆச்சரியப்பட வச்சாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இந்த தண்ணியில் இந்த மாதிரி நீர்ப்பாசனம் செய்ய வாய்ப்பு கிடைக்கலன்னா அறுவடை செய்ய முடியாது. இந்த பார்லி, கோதுமை, அவங்க வாழ்வாதாரம், உணவு எதுவுமே கிடைக்காது. ஆனால் அப்போ இவ்வளோ சிறப்பாக செஞ்சாங்க. அது வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஏரியாவில் அந்த காலத்தில் அவங்க ஃபலாஜி பண்ண அந்த ஒரு சான்றுகள்லாம் இருந்துச்சான். இப்போ அந்த இடத்த பார்வைக்கு இல்லை, விசிட்டர்ஸ்க்கு பார்வைக்கு இல்லை, இந்த 4 இடம் மட்டும்தான் பார்வைக்குன்னு சொன்னாங்க. அதனால் இந்த தகவல் உங்களுக்கு வாய் வழியாக சொல்லிட்டாங்க. இந்த இடம் எப்படி இருக்குங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த தகவல் எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலன்னா யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாங்க சொல்லிட்டாங்க. போய் மகரிப் நிஷா தொழுதுட்டு அலைன்லேருந்து நேராக துபாய்க்கு வண்டியாக கூட வேண்டியது தான். தேங்க்யூ எஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். டேக் கேர். பீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.